பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு ஒரு ஆணா இருக்காங்கன்னா குரு செவ்வாய், பெண்ணா இருக்காங்கன்னா சுக்கிரன் செவ்வாய். இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருந்து, அந்த செவ்வாய் சுபத்தன்மையாக இருந்தால், எந்த இடத்தில் அந்த சுக்கிரன் செவ்வாய் இருக்கோ, அந்த இடத்துல கை முறியும். கோச்சாரத்திலயும் அந்த இடத்துல ராகுவோ, சனியோ, செவ்வாயோ வரும்பொழுது கை, கால்கள் முறியும். ம். இப்போ நம்ம சொல்லுவோம், இந்த டைம்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே. இந்த மாதிரியான டைம்ல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. முன்னெச்சரிக்கை மாதிரி. இப்போ போன 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவத்துல சுக்கிரன், செவ்வாய். ம். சுக்கிரன், செவ்வாயோடைய தொடர்பு இருக்கு. பட் அவங்களுக்கு 5ஆம் பாவமா செவ்வாய் போயிடுச்சு. 5, 12 போயிடுச்சு. செவ்வாய் ஒரு நல்ல ஒரு காரகத்துவத்தோட இருக்கு. இப்போ அங்க ராகு வந்திருக்கு. கோச்சார ராகு வந்திருக்கு. இப்போ கும்பத்துல ராகு இருக்கிறதுனால, நான் என்னன்னா நவம்பர் 15 வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அந்த டிகிரி தாண்டுற வரைக்கும். ம். கொஞ்சம் கை, கொஞ்சம் இதெல்லாம் பாருங்க. ஒரு 49 வயதாயிருக்கு அவங்களுக்கு. இப்போ ஒரு பெண் தான். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல நவம்பர் 15 வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க. அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கையில ஏதாவது சுளுக்கோ, இல்ல கீழ விழுந்து ஏதாவது அடிபடுறக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க. பார்த்து போங்க, வாங்க. முடிஞ்ச அளவுக்கு கார்ல போய்க்கங்க. 2 வீலர்ல போனீங்கன்னா ரொம்ப சேஃப்டியா போய்க்கங்க. அன்வான்டட் டிராவல்ஸ் வேண்டாம். வீட்ல சாப்பிட உட்காரும்போது கால் வலிக்கி விட்டு இது ஊனி இந்த இடத்துல கை ஃப்ராக்சர். இப்போ 3ஆம் பாவங்கிறது மணிக்கட்டு. ம். இப்போ கை.